Good afternoon, ma'am. சரி, ஓகேம்மா. எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா? பயிற்சி 17 வரை முடிக்க சொல்லியிருக்கேன். முடிச்சாச்சா? மட்டும் பெண்டிங். கேக்குதாமா? சொல்லுங்கக்கா. அம்மா யார் யார் முடிச்சாச்சு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. மகாராசி முடிச்சாச்சு. காவியா, பர்வீன். சரி, ஓகேம்மா. ஓகே, டிக்டேஷன் போட்டா எழுதிடலாமா? டிக்டேஷன் போட்டா எழுதிடுவேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. டிக்டேஷன் போட்டா எழுதிடுவேன்னு சொல்றவங்க கையே தூக்குங்கள். மொத்த எல்லாரும் என்னாச்சு? காவியா, பர்வீன் தமிழ்லயும் டிக்டேஷன் இது பண்ணலையா? ஜெயஸ்ரீ 12 டிக்டேஷன் ஒண்ணு இருந்தது. சொல்லுங்கம்மா. இல்ல மேம், இன்னைக்கு கொஞ்சம் படிக்கணும் மேம். இன்னும் படிக்கணுமா? பண்ணணும் மேம். சரி, ஓகே. சரி, இதுவரை நான் கிளாஸ்ல நடத்தின டவுட்ஸ் கேளுங்க பாப்போம். டவுட்ஸ் எதுவும் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஐம்பொறி மட்டும் போட்டு காட்டுங்க. ஸ்ட்ரோக் அந்த வாரங்க. ஐம்பொறி புக்ல உங்களுக்கு ஸ்ட்ரோக் தப்பா கொடுத்துருக்காங்க. சரியா? ஐ போட்டு இம்ப ஸ்ட்ரோக் போடும். இம்ப ஸ்ட்ரோக் போட்டு இப்படி விட்டுருக்காங்க. இது தப்பு. ஐ இம்ப ரி, ஐ இம்போ போரி, ஐம்பொரி. சரியா? ஸ்ட்ரோக் இதுதான். இம்ப ஸ்ட்ரோக்கு ஓ வவல், ரீக்கு ஈ வவல். ஓகேவாமா? ஐம்பொரி. மேம் உபயோகி போட்டு காட்டுங்க மேம். உபயோகி ஊ த்ரூ த லைனால ஊ ப யோ ஹி. ப யோல என்னது? இது ஈ தானே? யோனா ஓ வவல். யோகி, உபயோகி. உபயோகி. சரியா? உபயோகி ஸ்ட்ரோக். இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேருக்கு 3 சொல்லி இன்னு போட தெரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன அதாவது என்னன்னா, நான் இப்படி போடணும். நீங்க சில ஸ்ட்ரோக்ல என்ன பண்ணிடுறீங்க, ஒரு ஹூ போட்டு இப்படிலாம் போடாதீங்க. சரி, இதுலயே நேனா இப்படி சேரணும். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் நே சேர்த்து பாருங்க. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணீங்க, ஹரிசாண்டல்ல நே போட்டா இதே லைன்ல தான் நிக்கணும். நீங்க இப்படி போட்டுருதீங்க நேவ. இப்படிலாம் வராது. இப்படி போட்டா ஏ போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி லே போட சொன்னா லே பெரிய ஹூக்கா இப்படி வரணும். இப்படி கே போட்டு லேனா இப்படி வரணும்.
சின்னதா ல, அதே மாதிரி லகர லாக்கு வந்து இவ்வளோன்னு தான் போடுறீங்க. எல்லாமே அகலம் ஜாஸ்தியா போடணும். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து எழுதிட்டு கண்டிப்பா புக்ல கரெக்ஷன் பார்க்கணும். பார்த்துட்டு தான் எழுதணும். வேற எதுவும் மேம் டவுட் இருக்காமா? உலகில் அந்த ஆமா, ஈ இதுவும் நிறைய பேர் தப்பா விட்டீங்க. உலகில் வந்து என்னன்னா ஊவே முதல்ல தப்பா போடுறீங்க. சரியா? ஊ வந்து என்னன்னா இச்சாவோட தசைன்னு இருக்கேன். இப்படி கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே. எல்லாம் அந்த பேஸ்டோக்கு போட்டுட்டே இருக்கீங்க. உலகில் வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னா பேஸ்டோக்கு இப்படி போட்டு இப்படி போடுறீங்க. இது தப்பு. இச்ச தசையில இப்படி வந்து இப்படி வரணும். இச்ச தசையில போட்டு உலகில் உ ல ஹி இல். இல் வந்து நம்மளுக்கு கீழ இருந்து மேலதான் படிச்சிருப்போம். இனிமே போக போக மேல இருந்து கீழேயும் போடலாம். அதைத்தான் போட்டிருப்பாங்க. சரியா? உலகில் உல இப்படி வந்து இப்படி வரணும். உலகில். அது கீழ இருந்து மேல எப்போ, மேல இருந்து கீழே எப்போங்கிறது லெசன் பின்னாடி இருக்கும். இதுவரை இல்லு கீழ இருந்து மேல படிச்சிருப்பீங்க. இனிமே மேல இருந்து கீழேயும் போடலாம். மேம் அல்லவென்று அல்லவென்று அல்ல அல்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அபோவ் த லைன். அல்ல வென்று என்று சேர்ந்து வந்தாலே ஒரு கோடை நின்னா போதும். அல்ல வென்று, இல்லை என்று லைட்டா ஒரு கோடு போட்டாலே போதும். அல்ல வென்று, இல்லை என்று. இப்ப போகாதது என்று அப்படின்னா இப்படி சைட்ல ஒரு கோடு போடுவாங்க. இந்த மாதிரி வரும். என்று வந்து சேரும் பொழுது எப்படினாலும் ஒரு கோடை இழுத்து விட்டாலே என்றுன்னு அர்த்தம். லெசன்ஸ் நீங்க எல்லாம் முடிச்சு எல்லாரும் முடிச்சு கரெக்டான டைமுக்குள்ள நீங்க அனுப்புனாதான் நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்ப முடியும். சரியா? அதனால கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. ஒரு 1 hour முன்னாடியாவது கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி அனுப்புங்க. இன்னொன்னு வந்து என்னது அப்படின்னா நான் உங்களை வந்து நாளைக்கு எலெக்ஷன். சரியா? எலெக்ஷன்னால நம்ம லீவ் விட்டு தான் ஆகணும். நாளைக்கு ஆனா எப்பவும் போல ஹோம்ஒர்க் நான் நிறைய கொடுக்கலாம்னு நினைச்சேன். இது வந்து நம்ம இதுவரை உள்ளதே ரொம்ப தக்கிட்டதான் போடுதீங்க. ஏன்னு தெரியல. நிறைய ஹோம்ஒர்க் ஆயிட்டா என்னன்னு தெரியல. நாளைக்கு 1 day டைம் தரேன். இங்கிலீஷுக்கு அப்படிதான் கொடுத்துருக்கேன். சரியா? நாளைக்கு 1 day டைம் எடுத்துக்கோங்க. எனக்கு வெள்ளிக்கிழமை வரும்போது ப்ராப்பரா எல்லாம் முடிச்சிருங்க. நான் இதுவரை சொன்ன தனிக்குறிச்சொல் முடிச்சிடணும். தனிக்குறிச்சொல் வந்து நான் உங்களுக்கு முன்பதாகவே என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த லெட்டர்ஸை ஃபுல்லா போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். நீங்க வீட்டுல வச்சு படிச்சுட்டு அதை பாராம எழுதிருங்க. இதுல வந்து நம்ம போட வேண்டாம் லைவ்ல. நீங்க எழுதி எனக்கு தனித்தனியா எத்தனை கரெக்ட் தப்புங்கிறத எழுதிருங்க. இது போக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 13வது டிக்டேஷன் எல்லாரும் ரெடியா? 13 ஹரின்னு ஒண்ணு ஆரம்பிக்க. அது ரெடிங்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். 2 பேரு தான் ரெடி. டிக்டேஷன் ஹோம்ஒர்க் எழுதுனால அந்த ஹோம்ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட்டா முடிக்கணும். முடிச்சாதான் நீங்க அடுத்த எக்ஸசைஸா போகணும். எப்படி அதை முடிக்காம எல்லாரும் போனீங்க அடுத்த எக்ஸசைஸ்? முடிச்சுட்டு தானே போகணும். ஹரிங்கிற சாப்டரே முடிக்காம எப்படி வந்து டிக்டேஷன் ரெடி ஆகாம எல்லாமே போனீங்க? அப்படி போனீங்கன்னா ஒண்ணுமே மண்டையில ஏறாது. ஒவ்வொரு டிக்டேஷன் போட்டு போட்டுதான் அடுத்த இது போகணும். சரியா? அதனால வந்து நீங்க எல்லாருமே வந்து என்னன்னா ஃபுல்லா முடிச்சாதான் அடுத்த சாப்டர் போகணும். இப்ப லாஸ்ட்ல உள்ள டிக்டேஷன் கூட சரி 16 17 டைம் இல்ல அப்படிங்கலாம் நம்ம இன்னும் அடுத்து போகல. சரியா? கண்டிப்பா நீங்க முடிக்கணுமா? கொஞ்சம் பெண்டிங் உள்ளவங்க பெண்டிங் வைக்காதீங்க. ஏன்னா நீங்க வந்து ஸ்லோ ஆயிட்டீங்கன்னா உங்க கூட உள்ளவங்களும் கொஞ்சம் ஸ்லோ ஆவாங்க. சரியா? அவங்க படிக்காங்களே அப்படிங்கறதுனால நம்மளும் கொஞ்சம் என்ன செய்யணும், அதை நினைச்சு எல்லாருக்குமே வேலைகள் இருக்கும். சரியா? இல்லைன்னா சொல்லல. கொஞ்சம் நம்ம ஸ்லோவா வேணாலும் போய்க்கலாம். இப்ப 2 நாள் நான் விட்டனால உங்களுக்கு நிறைய சேர்ந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா என்னன்னு தெரியல. ஆனா நடுவுல லீவ் நிறைய இருந்துச்சு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் பிரிச்சு பிரிச்சுதான் நான் கொடுத்திருந்தேன். நீங்க ஒவ்வொரு நாளுக்குள்ளத ஒவ்வொன்றும் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். சில பேர் மொத்தமா அனுப்புறீங்க, சில பேர் டெய்லி அனுப்பியிருக்கீங்க. சரியா? லெசன் வைஸ் வந்து என்னன்னா நாளைக்குள்ள ஹோம்ஒர்க் சொல்லிடுறேன். நாளைக்கு எனக்கு கம்பல்சரியா நீங்க பெண்டிங்ல உள்ள ஹோம்ஒர்க்கை ஃபுல்லா எல்லாரும் முடிச்சிருங்க. தயவு செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்க வெள்ளிக்கிழமை வரும் பொழுது நான் கிராம்லாஸ் முன்னாடியே அனுப்பிடுவேன். காலையில அனுப்புவேன். கிராம்லாஸ் டெஸ்ட் வந்து காலையில கொஸ்டின் அனுப்பிடுவேன். அதை நீங்க வந்து எனக்கு என்னன்னா ஆன்சர், அதாவது கொஸ்டின் அனுப்புவேன். அப்பொழுது எப்படின்னு இருக்கும் கொஸ்டின். அப்பொழுது அல்ல எல்லா எப்படின்னு வரிசையா இருக்கும்.
நீங்க என்ன செய்யணும், கொஸ்டினை பார்த்து முதல்ல உங்க நோட்ல ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. சரி, ஆன்சர் இப்படி எழுதி வச்சுட்டு அப்புறம் போனை மூடிட்டு உங்க ஷோக்கை பார்த்து நீங்க தமிழ் எழுதணும். எழுதி இந்த தமிழை பார்த்து திருத்தணும். சரியா? திருத்தி எத்தனை மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு சப்மிட் பண்ணணும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இந்த வேலை நடக்கும். அதனால காலையில நான் அனுப்பலைன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. கிராமலாஸ் டெஸ்ட் இங்கிலீஷ்லயும் அதுதான், தமிழுக்கும் அதுதான். சரியா? கிராமலாஸ் டெஸ்ட் முதல்ல நான் என்னது லைவ் கிளாஸ்ல நடக்காது, உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுறேன். ரெண்டாவது, நீங்க எக்ஸசைஸ் நம்பர் 13 ஹரிங்கிற டிக்டேஷனை முடிச்சிருங்க. ஹரிங்கிற லெசன் டிக்டேஷன் போட்டுறணும். அதே மாதிரி இது லைவ் கிளாஸ்ல நடக்கும். எஸ்ஐஸ் 16, 17 டிக்டேஷன் ரெடி ஆகுங்க. டிக்டேஷன் போடாம அடுத்த லெசன் போய் வேஸ்ட். டிக்டேஷன் முதல்ல எழுதணும். டிக்டேஷன் எழுதலைன்னா நீங்க வேஸ்ட், அதுக்கப்புறம் படிக்கிறது. அதனால இந்த 3 டிக்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால புது லெசன் நடத்த முடியும். அதனால நீங்க இதை முடிச்சிடணும். அது போக உங்களுக்கு அவ்வளவுதான். பெண்டிங்ல உள்ள ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. முடிச்சாதான் அடுத்த சாப்டர் போக முடியும். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுவரை நடத்தின லெசன்ஸ்ல ஏதாவது டவுட்னா நீங்க தாராளமா கேளுங்க. நாளைக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கேன். டிக்டேஷன் முடிச்சிருங்க. முடிச்சு திங்கட்கிழமை வரும்போது 13, 16, 17 இந்த டிக்டேஷன் முடித்தால் மட்டும்தான் என்னால அடுத்த லெசன் நடத்த முடியும். டிக்டேஷன் முடிங்க. தனிக்குறிச்சொல் ப்ராப்பரா படிங்க. லெசன்ல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு மனப்பாடம் பண்ணாதீங்க. சும்மா ஜஸ்ட் ரூல்ஸுமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சா போதும். அவங்க இத பண்ணி இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு. தனிக்குறிச்சொல் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதான் நான் சொன்னேன், தனிக்குறிச்சொல் மொத்தமா சாத்தீங்கன்னா படிக்க கஷ்டம். ஒவ்வொரு லெசன்லயும் ஒவ்வொரு தனிக்குறிச்சொல் இருக்கும். அப்ப நான் ஒரு லெசன் தனிக்குறிச்சொல் எழுதும் போதே என்ன சொல்லுவேன்னா, முதல் லெசனை ரிவைஸ் பண்ணிட்டு எழுதுங்க. ஜஸ்ட் நம்ம வாசிச்சாலே தெரிஞ்சிடும். சரியா? 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு லெசன், ஒரு சாப்டர் முடியும். ஒவ்வொரு சாப்டருக்கும் தனிக்குறிச்சொல். அப்போ 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை அதை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு மறக்காது. நீங்க திருப்பி திருப்பி புதுசா படிக்கிற மாதிரி இருக்காது. அதனால கொஞ்சம் ப்ராப்பரா படிங்க. சரியாமா? ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம் போகணும்னு எல்லாரும் படிக்கீங்க. சரியா? இல்ல நான் போகல அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். இல்ல நான் லேட்டா போனா போதும் அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? எல்லாருமே உடனே போகணும் அப்படின்னா நம்ம உடனே படிக்கணும். நம்ம ஏற்கனவே லேட்டா 1 மந்த் கழிச்சுதான் சேர்ந்திருக்கோம் எல்லாருமே. சரியா? மெதுவா போலாம். சிபிக்கு போனாலுமே நம்ம முடிக்கணும். செப்டம்பர், அக்டோபர் ஆனாலுமே நம்ம இப்போதைக்கு முடிக்கணும்ல கரெக்டா. சரியா? நிறைய இருக்கதான் செய்யும். புரியுது எனக்கு. கொஞ்சம் முடிங்க. நாளைக்கு ஒரு நாள் நான் டைம் தரேன். தயவு செஞ்சு முடிச்சிட்டு வாங்க. இதுவரை நம்மளுக்கு 17 எஸ்ஏஸ் நடத்தியிருக்கேன். ஓகேவா? அது வரை டவுட்ட சொல்லுங்க. எனக்கு புரியல. எதுக்குற கத்திட்டே இருக்கிய? வேற எதுவும் யாருக்கும் டவுட் இருக்காமா? ஹோம்ஒர்க் முடிக்காம நெக்ஸ்ட் சாப்டர் போக முடியாது. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்கூல்ல என்னன்னா, ஒரு சாப்டர் முடிக்காம நம்ம அடுத்த சாப்டர் படிச்சிடலாம். ஒரு சாப்டர் மேத்ஸ் செய்யாம கூட அடுத்த சாப்டர் நம்மளுக்கு கவனிச்சா கூட போயிடுவாங்க அப்படியே ஸ்கூல்ல கூட. இது சாட்டனை பொறுத்தவரை ஒரு சாப்டர் முடிக்காம நீங்க அடுத்த சாப்டர் போக முடியாது. ஒரு எஸ்ஐஸ முடிக்காம அடுத்து போக முடியாது. ஒரு டிக்டேஷனை முடிக்காம அடுத்து போக முடியாது. நீங்க கோஆபரேட் பண்றதை பொறுத்துதான் நான் அடுத்தடுத்து முடிக்க முடியும். ஹோம்ஒர்க்கு அட்லீஸ்ட் 12 மணி கிளாஸ்னா 11 மணிக்காவது அனுப்புங்க. சரியா? நான் அப்பதான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புறதுக்காக கரெக்டா இருக்கும். கரெக்டா 12:30 கிளாஸ்னா நீங்க எப்போ அனுப்புறீங்கன்னா இந்த 12:15 இருந்து வைப்ரேஷன் ஆயிட்டே இருக்கு என் செல்லு. சரியா? நான் அதனால அது எனக்கு 12 மணிக்கே கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஒரு 11:30க்காவது அனுப்புங்க. நான் அதுதான் சொல்றேன். ஒரு 11:30, 11 மணிக்காவது அனுப்புங்க. அப்பதான் கரெக்ஷன் பார்த்து அனுப்ப முடியும். நீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருமே குப்பை விடாம எழுதணும் இல்ல. சில பேர் செக் பண்ண மாட்டேங்கீங்க புக்ல உள்ள இத. சும்மா நீங்களே எழுதுறீங்க. கொஞ்சம் ஷோக்க திருத்துங்க. சரியா? சரி, ஓகேம்மா. கிளாஸ முடிச்சுக்கலாம். வேற டவுட்டும் கேக்குற மாதிரி தெரியல. சொல்லுங்கம்மா நிஷா. மேம் அந்த ஆசைப்படத்தக்கது அதுக்கு எப்படி மேம் ஸ்ட்ரோக்கு? ஆசைப்படத்தக்கதாமா? ஹலோ. ஆமாங்க மேம். சரிப்பா. இந்த வார்
ஆசைப்படத்தக்கது. தக்கது வந்து ஏற்கனவே தனிக்குறி சொல்லு இப்படி படிச்சிருப்பீங்க. சரியா? இது வந்து சென்டென்ஸ் முடிவுல நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ அதுல வந்து என்ன வருது, முன்னாடி உள்ள வார்த்தை வந்து என்ன வருது, ஆசைப்படத்தக்கது அப்படின்னு சொல்லி வருது. சரியா? அப்ப அந்த ஆசைப்படத்தக்கது வந்து நம்ம எப்படி எழுதணும், எப்பவும் போலதான். ஆங்கிறது என்னது, அபோதலை. சரியா? ஆங்கிறது அபோதலை. ஆ சை படவும் ஒரு எழுத்துல முடிவுல நம்ம படிச்சிருக்கோம். தனி குறிச்சொல்ல சின்னதா போட்டா பட அப்படின்னு படிச்சிருக்கீங்க. அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. சரியா? ஆ சை பட தக்கது சேர்த்து எழுதியிருக்கேன். ஆ சை படத்தக்கது. மேம் இதுக்கு ஐயா ஆயா உய்யா எதுவுமே வராது இந்த சிம்பிளுக்கு. அதனால நீங்க அதை கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஆசை படத்தக்கது. சரியாமா? சில பேர் நேம் எழுதுனா கீழே அந்த 2 ஸ்லாஷே போட மாட்டேங்கிங்க. அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்காப்பா? ஊரில் எழுதி கேட்டுங்க. என்னக்கா? ஊரில் 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 ஊரில். ஊரில் வந்து என்னது, ஊ வந்து இச்சத்தச த்ரூ த லைன். த்ரூ த லைன்னால ஊ, இர் ஸ்டார்டிங் வவல்னால டவுன்வர்ட் இர் இப்படி வரும். இர் இல் ஊரில். இப்போ நம்ம அதுல வவல். ஸ்டார்டிங்ல வந்து பபன்ஸ் இருக்கனால நம்ம டவுன்லோடு போடுறோம் அப்படிதானே? ஆமா. டவுன்லோட் போடுறோம். இப்ப இந்த ஊர் ரீல வந்து இரு பிளஸ் சொல்லி அதுல பின்னாடி ஒரு வவல் வருதுல்ல, அதை கணக்கு வைக்க கூடாதா? பின்னாடி இங்க இருக்கணும். ஊரி இல் ஊரில். ஊ இர் இ இல் ஊரில். அப்ப முன்னாடி டவுன்லோட் அப்போ நம்ம புரிஞ்சு படிக்கணும்னா முன்னாடி வவல் வந்துட்டாலே அது டவுன்லோடு தான். முன்னாடி வவல் வந்துட்டாலே பாதி டவுன்லோடா தான் இருக்கும். பாதியில ஃபுல்லாவே இருக்கும். ஊரில். நம்ம போருக்கு வந்து போட்டோம்ல, ஆனா அந்த இருந்தப்ப வந்து நமக்கு வவ்வல் இல்ல. ஆனா ஊருங்கிறப்ப இந்த ரீக்கு அப்புறம் வவ்வல் இருக்குல்ல, அதனால அப்போட இருக்கும்னு கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு. அந்த ஒரு டவுட் தான். லாஸ்ட் இருன்னு முடிகிற வார்த்தை மட்டும் தான் பார்க்கணும். லாஸ்ட் இருன்னு முடியும். போர்னா கடைசி வந்து இருன்னு முடியுது. இதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையும் இல்ல. அதனால இந்த இரு வந்து வவ்வலோட முடியுதா வவ்வல் இல்லாம முடியுதான்னு பார்த்தோம். இது வந்து என்னது, பொறின்னு ஒண்ணு உண்டு. பொறியில வந்து இரோட முடியுது. அப்ப இது வவ்வல் இருந்தால் மேல் நோக்கி போடணும், வவ்வல் இல்லைன்னா கீழ் நோக்கி போடணும். முடியணும். ரூ வந்து நடு எழுத்து தான், அது முடியல. அதனால நம்ம அது பார்க்க கூடாது. முன்னாடி உள்ள எழுத்து தான் பார்க்கணும். மூணாவது இப்போ அதுல வந்து 3வது ரூல் ஒண்ணு நம்ம படிச்சோம். ஜட தவளையில அதை படிச்சோமா, என்ன படிச்சோம் நம்ம? அதான் நம்ம படிச்சோம். இருக்கு இச்சு இச்ச சேச்ச ஜடத. இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த ஊ ஆரம்ப உயிர்குறி வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேமிலியில ஏதாவது ஒண்ணு இப்ப இச்சா வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போடு யூஸ் பண்ணுவோம். இப்ப எரிச்சல்னு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வவ்வல் தான். ஆமா, வவ்வல் இருந்தாலும் இருக்கு அப்புறம் வந்து இச்சா வந்தனால நம்ம என்னதான் போடணும், அப்போடு தான் போடணும். சரிக்கா. வேற எதுவும் டவுட் இருக்காமா? இந்த ஆயினும் வந்து இப்படி போடுறீங்க, ஐ மாதிரி இப்படி போடுறீங்க. நல்லா திருப்பி இப்படி போடுங்க. ஆயினும் ஆன போதிலும். சரியா? இல்ல ஐ மாதிரி அப்படியே போட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். நல்லா சைடா போடுங்க. ஹோம்ஒர்க் எழுதுனவங்களுக்கு ஒரு மிஸ்டேக்க நான் சொல்றேன். சரியாமா? வேற எதுவும் டவுட் இருக்கா? சரிம்மா, நாளைக்கு நல்லா எலெக்ஷனு நல்லபடியா ஓட்டு போடுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆளுக்கு நல்லபடியா ஓட்டை போட்டுட்டு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு மீதி நேரத்தை தயவு செஞ்சு இந்த பெண்டிங் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. சரியா? முடிச்சாதான் நம்ம அடுத்த லெசன் எடுக்க முடியும். டிக்டேஷன் ரெடியா வாங்க, கிராமர்ஸ் ரெடியா வாங்க. ஓகேமா, தேங்க்யூ.